வணக்கம், நான் ஜஸ்டிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறது பில்லோ மேனுஃபேக்சரிங். அதாவது லேட்டெக்ஸ் ஃபோம் பில்லோ இந்த மோல்டில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டு எல்லாமே அலுமினியம் மோல்டு, டபுள் சைடு பின் இருக்கும். இது வந்து ஒரே ஸ்லாப்பாக நம்ம பண்ணுறது கிடையாது. ஒரே பிளாக்காக பில்லோ பண்ணும் பொழுது வெயிட் ரொம்ப டூ மச்சாக இருக்கும். பட்டு ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் முடிச்சிடலான்னு வைங்க. இது வந்து பில்லோவுடைய ஒன் சைடு மோல்டு. இந்த மாதிரி மோல்டில் ஏர் சர்க்குலேஷனுக்காக ஒரு சைடு சின்ன சின்ன பின்ஸும் நம்ம தலை வைக்கிற இடம், இன்னொரு பக்கம் பெரிய பின்னு. அந்த பின் எல்லாமே கேவிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து உள்ளே போயிடும். இதுதான் நம்ம ரப்பர் பால் ஃபோமிங் எல்லாம் முடிஞ்சது, கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. ரப்பர் பால் வந்து ஊற்றி அதுக்கு உண்டான என்ன ஃபார்முலாவோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே முடிஞ்சது, ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ வந்து இந்த பால் எடுத்து மோல்டில் ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போது அந்த கிரைண்டிங் எல்லாம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா வெறும் ரப்பர் பால் தான் ஊற்றுவோம், லிக்விடாக இருக்கும். அதுக்கப்புறம் சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்பொழுது அது நல்ல ஸ்பாஞ்சியாக ஃபோம் மாதிரி அப்படியே பொங்கி வரும். இந்த மாதிரி மிக்சிங் ஆகிட்டுருக்கும் பாருங்கள். இது எல்லாமே மிக்சிங் ஆனதுக்கப்புறம் இந்த பால், இதுதான் 100% ரப்பர் லேட்டெக்ஸ் ரப்பர் பால். இந்த ஃபோமிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோமை தான் நம்ம வந்து அப்படியே அந்த மோல்டில் ஊற்றுவோம். இந்த மோல்டில் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஃபுல்லாகவே மூடி வச்சுருவோம். இது எல்லாமே 1965 இருக்கிற கம்பெனி. இப்போ இருக்கிற கம்பெனிஸு ஆட்டோமேட்டிக்கு மிஷின்ஸை நம்பியும் நிறைய இருக்குது. பட் நாங்கள் 100% இவங்களை நம்பி தான், மேன் பவர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ தேவையில்லை. அவ்வளோ ரெண்டியாக நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம டிப்போவுக்கு தேவையானது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் எல்லாம் மேன் பவரில் தான் ரெடி பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த மோல்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த ரப்பர் பால் வந்து ஸ்டீம் ரூமில் வைக்கும் பொழுது நமக்கு அது ட்ரை ஆகினதுக்கு, அதாவது ஒரு மணி நேரம் வேகணும், பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 1 மணி நேரம் கழித்து நல்ல ஸ்மூத்தான ஒரு சாஃப்டான ஃபுல்லாகவே எல்லாமே கனெக்டான ஒரு ஃபோம் எலாஸ்டிக் தன்மையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணுவோம். வாஷிங் ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் ட்ரையருக்கு கொண்டு போவோம். ட்ரையரில் கொண்டு போனதுக்கப்புறம் 2-3 டேஸில் ட்ரை ஆகிரும். அது வந்து அவன் மாதிரி, மைக்ரோவேவ் அவன் மாதிரி அதில் ரெடி பண்ண மாட்டோம். நம்மளே வந்து ஹீட்டர், ஃபேன், வென்டிலேட்டர் ஃபேன் அதை மட்டும் வச்சு ரெடி பண்ணி மோல்டெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பில்லோ வந்து பேக்கிங் பண்ணுவோம், சீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பில்லோ 2 பில்லோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவோம். ஒரு பீஸ்னாலும் நம்ம கொரியர் பண்ணிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். பில்லோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா பில்லோவை பொறுத்த வரைக்கும் 2 மாடல் தான். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.